இந்த மாதிரி ஹேண்ட்ல வந்து ஹேங்கிங் இப்போ எப்படி செட் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஹேங்கிங்ல வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் இப்போ வந்து பேசிக்கா ஒரு 2-3 மாடல் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கிரியேட்டிவா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஊசி பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து எந்த ஊசியில போதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஊசியோட இந்த நூல் கோக்குற இடம் இருக்கு இல்லையா, முனப்பகுதி, இந்த இடத்துல வந்து நீங்க எந்த பீட்ஸ் எடுக்க போறீங்களோ அந்த பீட்ஸ் வந்து ஈஸியா போயிட்டு வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கோக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா வந்து உள்ள போகுதா, ஸோ அப்போ வந்து இந்த ஊசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நூல் கோத்துக்கோங்க, ரெட்டையா நூல் கோத்துக்கிட்டா போதும். ஸோ எல்லாமே போகுது. ஸோ இந்த ஊசியை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஊசியில் வந்து 2ஆக எடுத்துக்கிட்டு கீழே வந்து இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. ஊசியில் நூல் கோத்தாச்சு. இப்போ வந்து ஹேங்கிங் வந்து நீங்கள் எங்கெங்கே கொடுக்க போகிறீங்கன்னு லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று அது வந்து இடிக்காமல் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு தொங்கும் போது மூவ் ஆகும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணுங்க. நான் வந்து சும்மா ஒரு பேசிக்காக ஒரு 2-3 மாடல் தான் காட்ட போகிறேன். அதனால் இங்கே நடுவில் நான் போடுறேன். எந்த இடத்துல ஊசி குத்தி எடுக்கணும்னா, இங்கே நீங்கள் ஜரி 3 லைன் போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த சுகர் பீட்ஸ்க்கு பக்கத்துலேயே குத்தி எடுங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸை தைக்கும் போது உங்களுக்கு கட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப மணிக்கிட்டேயோ இல்லைன்னா கீழே இறக்கியோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இவங்க மடித்து தையல் போடும்போது உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு 3 வந்து பீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு இது டேப்லெட் பீடுன்னு சொல்லுவாங்க, இது வந்து டேப்லெட் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பீடு. ஸோ எடுத்துட்டு ஃபுல்லாக இங்கே வந்து தள்ளிடுங்க. தள்ளிட்டு இந்த லாஸ்ட்டாக போட்டிருக்கோம்ல பீடு, இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதுல மறுபடியும் அதே மாதிரி ஊசியை குத்திடுங்க. குத்திட்டு கீழே குத்திடணும். ஊசியை குத்திட்டு கீழே குத்திடணும். குத்திட்டு இப்போ ஃபுல்லாக அப்படியே எடுக்கும் போது உங்களுக்கு இங்கே ஹேங்கிங் வந்துடும். அவ்வளோதான். ஹேங்கிங் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸி தான், ரொம்ப அழகாக போடலாம். இப்போ அடுத்தது இங்கே வேறு ஒரு மாடல் பார்க்கலாம். வந்து ஊசி குத்தி எடுத்துருவோம். அதுமாரி அடுத்தது எடுக்கும் போது இப்படி ரொம்ப டைட் இழுத்திங்கன்னா இந்த இது ரொம்ப டைட் ஆகிடும். கொஞ்சம் நார்மலாகவே அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததுலேயும் அதே மாதிரி கோல்டு கொடுப்போம். ஆனால் வந்து நம்மளோட ட்ராப் பீட் கொடுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ட்ராப் பீடு ஒரு ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போது இந்த லாஸ்ட்டாக உள்ளதை இப்படி தள்ளிட்டு அதுக்கு அடுத்தது உள்ளதில் அகைன் மறுபடியும் ஊசியை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு எங்கே நம்ம குத்துனோமோ அதே இடத்துலையே குத்திட்டு கீழே எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த ஹேங்கிங் எப்படி இருக்க பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வேற மாடல் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கோல்டுலேயே பார்த்ததால சும்மா ஒரு கலர் கட் தானால பார்க்கலாம். கலர் கட் தானா நமக்கு எவ்வளோ நீட்டாக தொங்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து 3 எடுத்தேன். ஸோ இது வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். 4 எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பீடு, அதுக்கு அடுத்தது ஒரு கட். சேம் இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஒரு இதை வந்து இப்படி விட்டுட்டு மீதி இருக்கிறதுல ஊசியை கொடுத்துட்டு கீழே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளே கலர் காம்பினேஷனில் நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா ஒரு மணி கொடுக்குறேன், ஒரு வீட் பீட் கொடுக்குறேன், அகைன் ஒரு மணி கொடுக்குறேன்,
கொடுத்துட்டு இப்போ ஒரு டேப்லெட் பீட் கொடுத்துட்டு அகைன் ஒரு மணி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணுறது தான். இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் வேறு மாதிரி அழகாக இருக்கும். இது கொஞ்சம் லாங்காகவே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் விட இது கொஞ்சம் லாங்காக இருக்குது. நம்ம இந்த மாதிரி பெருசாக வேணும்னா பெருசாக தொங்க விட்டுக்கலாம். இல்லைனா இங்கே வந்து பெரிய பீட்ஸ் பதில் சுகர் பீட்ஸாக மாற்றிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒரு ப்ளைனாக மணி மட்டும் கொடுத்து பார்க்குறேன். ஒரு 3 மணி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மணி, அடுத்தது ஒரு சின்ன மணி. இது வந்து ஒரு சிம்பிளாக அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் தான். உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இங்கே கீழே வந்து நம்ம எப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். முடிச்சு போடுறது வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் போட்டதுக்கப்புறமா இப்படி சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி நாட் போட்டுக்கோங்க. இது வந்து இப்படி நீங்கள் கீழ் இதிலாவே போட்டுக்கலாம். இப்படி திருப்பலாம் வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா காட்டிலலாம் வந்து இப்படி எடுத்து திருப்ப முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரேமாக இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்து திருப்பலாம். இப்படி ஈஸியாக எடுத்து திருப்புற மாதிரினா இங்கே கொஞ்சமாக இந்த நூலில் இப்படி குத்தி எடுத்துட்டு இந்த ஊசியை வந்து இப்படி சுற்றி வந்து ஒரு 2 சுற்று இல்லை 3 சுற்று இந்த ஊசியை சுற்றி வந்து நூலால் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஊசியை வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் எடுத்துகிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் பெரிய காட்டிலலாம் போடுறீங்கன்னா அப்படியே இப்படி நூலை அப்படி பிடிச்சிட்டு இந்த நூலுக்குள்ளே இப்படி ஊசியை விட்டு எடுத்துட்டு இங்கே இப்படி ஒரு கை வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். ஸோ இப்படி பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்க, அழகாக வந்து நல்லா தொங்குது. ஸோ ஹேங்கிங் வந்து சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.